வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாயை வச்சுக்கணும். இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். வதக்குற எண்ணெய் நீங்கள் கோல்டு வினர் யூஸ் பண்ணலாம்னா கோல்டு வினர் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வறுக்கிறோமோ அதுக்கு வறுக்கிற தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ ஆயில் ஹீட் ஆன நம்ம ஒன்றா நம்ம கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கு போட்ட வேண்டியதான். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நம்ம வெளியே லேஸ் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி லேஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் நம்ம வீட்டில் பண்ணால் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்மில் லைட்டாக அப்படி திருப்பி கொடுக்கலாம். லைட்டாக கலவிட்டால் நல்லா எல்லாம் தெரிஞ்சிக்கும். அப்பப்போ லைட்டாக இப்படி பண்ணால் மெதுவாக நல்லா ஒன்று போல் உங்களுக்கு வேகும். ஸோ அதனால் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இப்படி கலவிட்டுருக்காங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம ப்ரௌன் கலர் வந்தாலே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம். நல்லா ஓரளவு ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக காரத்துக்கு வறுத்தப்பொடி பொண்ணால் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படி இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக அதை போட்டுக்கலாம். மட்டன் மசாலா அப்படி போட்டால் அந்த நம்ம கடையில் வாங்கின குக்கரி டேஸ்ட் அளவுக்கு வரும் சிப்ஸு. அது லைட்டாக ஒரு சிட்டி கலையை போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலரி விட்டுக்கலாம். தான் இது எல்லாமே உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு ஈவினிங் டீ டைமும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இப்போ திடீர்னு சிப்ஸ் வேணும் அப்படி குழந்தைங்க ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வீட்லேயே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். சுவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.